யாரா அல்லாம இருக்க? அதானே. என்னடா பைப்பு திறந்துட்ட மாதிரி கொட 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 கடன் கண்ணன் தனியா கொட்டிட்டே இருந்துச்சு. எப்ப ஸ்டாப் பண்ண? உங்க ரெண்டு பேருக்கு என்ன கிண்டலா? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. இனிமேலும் ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா ப்ரோ, எப்பவுமே இவன் இப்படிதான், உங்களுக்கு தெரியாதா? டேய், எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்போம், இவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். வித்தியாசமான பிரிவி. எதுவாக தான் விளையாட்டு தானே? விளையாடல, சீரியஸாவே இருக்கும். சார் எதுக்கு எழுதிங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து அகிலா மம்மி ஹேட் பண்ணிட்டோம்ல, அதான் சார் எழுதாரு. அப்படிதானடா? உங்ககிட்ட மனசு பேசுவானா? அதனால தான் சொல்றேன், நீ என்கிட்ட பேசுன. நீ ஒன்றும் மனுஷனே கிடையாது. மித்து, மித்ரன், சாரிடா. மித்ரன், கார்த்திக், சாரிடா. ஐம் சோ சாரிடா. நான் தான் தேவையில்லாம வார்த்தையில விட்டுட்டேன். சாரிடா. சி பைத்தியக்காரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நானும் தான் தேவையில்லாம அவசரப்பட்டு ஒன்று அடிச்சிட்டேன். சாரி. டே மித்து, எதுக்குள்ள சாரி கேட்குற? உன்னால தான் இன்னைக்கு அவன் மேட்ரு வெளில வந்திருக்கு. கரெக்டாக பார்த்தா நீ அவனுக்கு நல்ல தாண்டா செஞ்சிருக்க. சண்டை போடுறது கூட கார்த்திக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான். அப்படி தானே கார்த்திக்? இல்லை, நான் அப்படி பேசியிருக்க கூடாது. சாரிடா அச்சு. சாரி அச்சு. என்னடா மாப்பிள்ள, என்ன சாரிலாம் கேட்குற? டேய் ஆமல்ல, அதை மறந்துட்டேன் மாப்பிள்ள. ஆமாண்டா. ஏண்டா என் கூட இருந்துக்கிட்டே என் தங்கச்சிக்கு ரூட் விட்டு இருந்திருக்க. அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம்? பச்சையா தெரியுது. தெரிஞ்சிருச்சா? கொஞ்ச நேரமாவது கோவமா இருந்துக்கிறேன்டா. எனக்கு தெரியாம எவ்வளவு விஷயம் பண்ணிருக்கேன். ஸோ நான் இப்போ உங்ககிட்ட கோச்சுக்கிட்டேன். சும்மா இருடா அச்சோ. சாரிடா. டேய் சாரி. ஃபர்ஸ்ட் இந்த வீட்டு பசங்களா நானும் அச்சுவும் தான் இருந்தோம். அப்புறம் மெத்து இருந்தான். இப்போ ஜிவி ப்ரோ. இப்போ நம்ம 4 பேரும் ஒன்று. சாரிடா, உங்ககிட்டலாம் சொல்லாம நான் மறைச்சிட்டேன். அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் இருக்கு. இப்போ இல்லை, கல்யாணம் ஆகிட்டு எங்கள் வீட்டுக்கு வா, அப்புறம் இருக்கு உனக்கு. ஐயோ, ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறீங்க போல. தெரிஞ்சுதானடா தலையை கொடுத்துருக்க. என் தங்கச்சி கல்யாணம் பண்ணுறீங்க, அதுவே உனக்கு பனிஷ்மெண்ட் தான்டா. கார்த்திக், சாரி ஃப்ரெண்ட்ஸ். மெத்ரன் டாய் வந்து சரியாகவே எனக்கு ஒர்க் ஆகாது. அதனால அவனுக்கு அதிகமாக சீன் கொடுக்கவே இல்லை. இப்பயும் பாருங்கள், நம்ம ஒன்று நினச்சி ஒரு பிக்சர் எடுத்து வைப்போம், ஆனால் அது ஒன்று சதி பண்ணிகிட்ருக்கு. சரியாக உட்காரல. ப்ளீஸ், நான் ஒன்று நினச்சேன், ஆனால் அது சொதப்பிடுச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹலோ சார், நாங்களும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜெய், என்ன கேள்வி? வாடா. என்னடா நடக்குதுங்க? நிறைய ஹாப்பி நியூஸ்லாம் நடந்துதான். எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா. இவங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணி சண்டை போடுற மாதிரி போட்டு அவங்களோட லவ் வீட்டில் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே கார்த்திக்? என்ன மித்து, கரெக்டா? எப்படி நீ பண்ணியே உங்கள் அக்கா கல்யாணம் அன்னைக்கு பிளான் பண்ணி உனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு அந்த மாதிரி நினச்சியா? டேய் நீங்களுமா? அப்படி ஒன்றுமே தெரியாமல் நடிக்காதுடா. அவன் சொன்னதானே உண்மை. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. இங்கெல்லாம் வயசு பசங்களாம் நின்றுட்டு இருக்கோம். அங்கிள், உனக்கு இங்க என்னடா வேலை? செய்யுங்கடா செய்யுங்க. எவ்வளோ தூரம் உங்களை கலாய்க்க முடியுமோ கலாயுங்க. இன்னைக்கு நானும் ஆகிப்போச்சு. சும்மாவே ஓவரா ஆடுவீங்க. இன்னைக்கு எல்லாரும் சந்தோஷத்தில் வேற இருக்கீங்க. சரி ஓகே, நானே உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்க போகிறேன். எப்பப்பா பார்த்து மவனே, கல்யாணம் இன்னும் பேசி முடிக்கல. சின்ன பற்றி தெரியும்ல. இப்பயே போய் சக்தி கிட்ட லண்டன்ல நீ என்ன பண்ணேன்னு. டேய் ஏண்டா தெரியுதுல்ல? அப்போ என்னடா ரொம்ப ஓவரா இருக்கீங்க? இன்னும் 1 மாசம் தானே. எப்படியும் வீட்டில் 1 மாசத்துல எப்படி கல்யாணம் முடிவு பண்ணிருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்க சிரிப்பெல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிடும்டி. கேட்டுக்கோங்கடா, அனுபவம் பேசுது. அவ்வளோ கொடுமையோட அனுபவிக்கிற? அது மட்டுமா? என்னடா பயமுறுத்துற? அப்புறம் இப்போ கொஞ்ச நாளுங்களே அதே மாதிரி கொஞ்சிட்டு இருப்பாங்கன்னு நினைச்சியா? யா அஃப்கோர்ஸ். யாரு? கார்த்திக் சாரா? ஏண்டா டேய், சக்தியை பார்த்தாடா இன்னும் நம்பிட்டு இருக்க? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. நான் கூட எவ்வளவோ பரவாயில்ல,
கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் நைட் எனக்கு வெளில ஓடி வரையா இல்லைன்னு பாரு. டேய் போடா, போறாம பேசாத. ஏன் சக்தியை பத்தி எனக்கு தெரியாதா? நாங்கெல்லாம் முதையே பிளான் பண்ணியிருக்கோம். டேய் என்னடா பயமுறுத்திட்டு இருக்க? என்ன நம்ம கவி சொன்ன மாதிரி அனுபவம்னே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 நாளைக்கு சொல்லுங்க மாமா குட்டி, சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எடுத்துட்டு வரட்டா, காஃபி எடுத்து வரட்டா அப்படின்னு நம்மளாம் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் வாழுங்கடா. அப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் என்னடா? அதுக்கப்புறம் தான்டா இருக்கு. மாமா குட்டிங்கிறது ஏங்க அப்படின்னு மாறும், ஏங்கன்றது யோன்னு மாறும். அதுக்கப்புறம் என்னடா சொல்லி தொலை. அதுக்கப்புறம் உலகத்துல என்னெல்லாம் மரியாதை இல்லாத பார்த்துருக்கோ அதெல்லாம் நம்மளை சொல்லி கூப்பிடுவாங்கடா. டேய் இங்க வாடா. அப்படியாடா? ஜிவி ப்ரோ நீங்க வேற அவன் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் சும்மா இல்லாம ஏதாவது சீண்டிருப்பான், அதுக்காக மரியாதைலாம் பேசியிருப்பான். நம்மள என்ன அப்படியா? டேய் நீ சும்மா இருடா, நாங்கெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்கோம். டே கார்த்திக், உன் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன எங்களுக்கும் தெரியும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அதானே கார்த்திக், கல்யாணம் முன்னாடியே சக்திக்கு உனக்கும் எவ்வளோ பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும். அது உங்களுக்கு முன்னாடி அப்படிலாம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் கூடாது, பார்த்து கண்ணு வச்சிருவீங்களேன்னு அப்படி இப்படிதான். அதுக்காக ரூம்லயும் அப்படியே இருப்போமா? அது சும்மா உன்கிட்ட லொலலாய்க்கு. என்ன ஒரு ஆய்க்கோ, நான் சொல்றத நீ நல்லா கேளு. மேல இங்க பாடுற கார்த்திக், யாருக்கு சொல்றனோ இல்லையோ இது கண்டிப்பா உனக்கு நடந்தே தீரும். ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன் தெரியுமா? உன்னை பத்தியும் சக்தியை பத்தியும் எங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் நைட் என்ன, கல்யாணம் அன்னைக்கு கல்யாண பந்தல்ல இருந்தே அலறி அடிச்சு நீ ஓடி வரல, அப்ப இருக்குடா உனக்கு. எப்ப எப்ப எப்பா என்ன ஒரு போறாம உனக்கு. நானும் என் ஒய்ஃப் இருக்கிறத பார்த்துட்டு, ஒய்ஃபா அது யாரா? சக்தி. டி கார்த்திக், அதான் முடிவாயிடுச்சுல, அதுதான் நானும் சொல்றேன். நானும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா ஜாலியா எங்க லைஃப் பயங்கரமா என்ஜாய் பண்ண தான் போறோம். அப்படிதான் நாங்க 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கோம். டே கார்த்திக் இத கேளு, நானும் அங்கதானே விழுந்தேன், பெரிய பிளானா போட்டிருப்பாளுகளே. எப்படியாச்சும் இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டுப்பான் போலயே. பின்ன கொஞ்ச நெஞ்ச கஷ்டமா பட்டேன். வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுற. இரு உனக்கு அப்புறமா வரேன். இல்ல வேணாம், அவ தங்கச்சியா போயிட்டா, அதனால நீ தான் டேஞ்சர் ஃபெல்லோ. என் தங்கச்சி ரொம்ப நல்லவ. இது என்னடா லாஜிக்கு? அது அப்படிதான். என்னடாச்சோ? ஆமா ஆமா, தங்கச்சிலாம் பத்தி அப்புறமா பேசலாம். இப்ப மேட்ருக்கு வா. என்ன பிளானு? அது என்ன கேக்குறீங்க? அந்த பிளான்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக் ஆயிடுமா? அப்படி என்ன பிளான் போட்டீங்க? எங்க சொல்ல பாப்போம். ஒன்ன மாதிரி உன் ஒய்ஃப் மாதிரிலாம் நாங்க இருக்க மாட்டோம். நாங்கெல்லாம் வேற மாதிரி எல்லா மாதிரியும் ஒன்னா தான் இருக்கும். கேளு. இப்படி சொல்ல போறியா இல்லையா? ஃபர்ஸ்ட் பிளான், எல்லாரும் நல்லா கேளுங்கடா. சொல்லுடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ என்கிட்ட சொன்ன முதல் பிளானே இதான்டா. வாரத்துல 3 நாள் வெளியில போய் ஹோட்டல் தான் சாப்பிடணும்னு சொன்னான். ஆஹா, சூப்பர் 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 பிளான் தானடா. இதுல என்ன தப்பு இருக்கு? ஜாலியா என்ஜாய் பண்ணலாமே. மண்ணாங்கட்டி, நீ சொல்றத ஒழுங்கா கேளுடா. அதாவது 3 நாள் வெளில போய் சாப்பிடணும்னு சொன்னால, அது ஏன் கூட இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போய் ஹோட்டல்ல சாப்பிடணுமா. அப்ப நீயே ஒரு நிமிஷம் இரு. தம்பி கார்த்திக் சொன்னாலா? என்னடா சொல்ற? போச்சு, ஒரு பிளான் அவுட்டு. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குடா. அடுத்த பிளான் என்ன சொல்லு. என்ன கேட்கன்னு பிளான் காமிக்கிறேன். உனக்கு தான்டா கல்யாணம். சீச்சி, நாங்கெல்லாம் இந்த இதில் வரவே மாட்டோம். சரி அடுத்த பிளானை கேளுங்க. நம்மளுக்கெல்லாம் எப்பவுமே குக்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க. சப்போஸ் நம்ம எங்கேயாவது தனியாக இருக்கோம், அப்போ கண்டிப்பாக 2 பேர் தான் இருக்கோம், நம்மளே தான் வீட்டில் வேலை பார்த்தாகணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லுவாளுங்க. ஜிவி சார், ஒய்? ஓ, நீங்களும் பிளான் போட்டிருக்கீங்களா? இப்போதான் என்னமோ இந்த லைன்லேயே வரமாட்டேன்னா. ஜெய் மேலே சொன்னாலா எனக்கும் சொன்னாலே. சொல்லி தோல நாயே பதறது. நம்மளும் அப்ராட்ல சிட்டிலாம் வளர்ந்தோமா, கிராமத்து பொண்ணுங்களா இருக்காங்களே, சரி ஒரு வேலை நல்லதான் சொல்லி கொடுக்குறாங்க போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் தலையாட்டினேன். ஜிவி தலையாட்டினியா? அமைதியாடுறா. மேலே சொல்கிறா. ஷாக்கெல்லாம் ஆகாதீங்க, என் தங்கச்சிலாம் அந்த மாதிரி கிடையாது. நானும் அப்படிதான்டா நினச்சேன். நம்ம கண்மணி அப்படிலாம் கிடையாது, நல்ல பொண்ணு. அவங்க அம்மா வேற ரொம்ப வேலைலாம் சொல்லி கொடுத்து பழக்கிருக்காங்கன்னு சொன்னாங்களா. சரி நம்மளுக்கு ஏதோ நல்லதுதான் டீச் பண்ண போறான்னு சொல்லிட்டு நானும் தலையாட்டினேன்னா,
எனக்கு வேலை பிரித்து கொடுத்தா. கேளு. ஒரு நாள் மம்மி நிறைய முக்கியமான பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. அப்போது குக்கக்காவும் அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு 2 நாள் லீவ் கேட்டாங்க. நாங்கள் 2 பேர் தானே ஏதாவது பண்ணிக்கலான்னு நானும் லீவ் கொடுத்துட்டேன். நானும் அவளை மட்டும் தானே வீட்டில் இருந்தோம். அப்படியா? செருப்பு பிஞ்சிரும். சரி சம்மாவா? எப்படி? சமையல் பண்ணுறதாவ, பாத்திரம் தேய்க்கிறது நான். ஓஹோ, வாஷிங் மிஷின் அதில் துணியை போடுறதாவ, எடுத்துகிட்டு போய் காய போடுறது நான். ஆஹா ஆஹா, வீடு ஃபுல்லாக குப்பையாக்குறதாவ, அதை பெருக்கி துடைக்கிறது நான். பேஷ். சுருக்கமாக சொல்லணும்னா ஆர்டர் போடுறதாவ செஞ்சு முடிக்கிறது நான். எப்படி 2 பேத்துக்கு வேலை சரி சமமா ஆயிடுச்சா? என்ன ஜிவி சார்? அது அன்னைக்கு அவ சொல்லும் போது ஒரு விதமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இவன் சொல்லும் போது ஒரு விதமா அது சொன்னது யாரு? சந்தியா வச்சு. அதனால சார் வேணுமா தலையாட்டிட்டீங்க. இப்போ ஜெய்வாயில இருந்து அந்த விஷயத்தெல்லாம் கேட்கும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்கா? டேய், என்னடா ஓவரா பண்றீங்க? நம்மளுக்குலாம் அந்த வேலைலாம் தெரியாதுல்ல. வீட்டில் 2 பேரும் சமமா வேலை பார்க்கணும்னு என் தங்கச்சிக்கு சொல்லியிருக்காங்க. அது ஒரு தப்பா? அப்படிதாண்டி நீயும். அது நான் என்ன வாய் டைப் படிக்குது மவனே. அவங்களாம் 2 வேலையை பண்ணாலுங்க. ஆனா நீ தான் வீட்டில் எல்லா வேலையுமே பார்க்கணும், தெரியுமா? அது சரி. ஏண்டா வீட்டில் நம்ம 2 பேரும் வேலையை ஷேர் பண்ணிக்கலாம்னா இதுதான் அந்த வேலை இல்லாமா? சொன்னாலா ஏன்னா என்கிட்டயும் சொன்னாலே. கார்த்திக், நீ ரியாக்ட் பண்றத பார்த்தா வேலைன்னு நினைச்சா வேற எதையும் நினைச்சிருப்ப போல. ஆமாண்டா. டேய் கார்த்திக், நீ எந்த வேலையை பிரிச்சு கொடுத்துருப்பான்னு யோசிச்சிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டேய், அப்பனா நீயும் பாத்திரம் தேய்க்க ரெடி ஆயிக்கோ. நீ இல்லடா, இப்ப கார்த்திக் மட்டும் இல்ல, ஜீவியும் சேர்ந்துதான். நீங்க எப்படி? நீங்க கோவியும். ஹலோ சார், இங்க நோ, அங்க. ஜீவி, உன்ன நான் இப்படி நினைச்சு பார்க்கலடா. எப்படி அவ உன்னை பாத்திரம் தேய்க்க சொன்னது அவ்வளவு இனிமையா இருந்ததா? ரைட்டு. டேய், அது வந்து தப்பு இல்லடா. அவ்வளோ லவ், அப்படித்தானடா? லவ். ஓ அப்படி, சரி. ஜெய், அடுத்த பிளான் சொல்லு. யா ஷோ. அடுத்த பிளான் உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஜெய், நீங்க எப்ப வேணாலும் அவங்க கூட அவுட்டிங் போலான்னு சொன்னாடா. சொன்னலா? அடுத்த விக்கெட் அவுட்டு. சார் இங்க பாருங்க, அர்ஜுன் ரவிதாஸ். ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ அழகா இருக்கானுங்க. டேய் ஜெய், மேல சொன்னாலா? என்கிட்டயும் சொன்னாலே, உன் ஃப்ரெண்ட் தான் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்லாம் சொன்னாலா? அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம எல்லாரும் ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கோம். அவளுங்களும் அப்படி தானே நம்ம கூட ஒன்றா ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்காங்க. அதை தானே அவள் சொன்னா. கையல் எங்க எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா. கண்மணி வெளி உலகத்துல இருந்தா தூக்கிட்டு வந்தேன், அவளும் அவளோட ஃப்ரெண்டு தானே. பாயிண்ட். அதுக்கு என்ன பிளான் பண்ணா? உங்களெல்லாம் பார்க்க போறேன்னு சொன்னோன்னே நானும் கூட வருவேன்னு முதல்ல ஏறி வண்டியில் உட்காந்துட்டான். என்னடி கல்யாணம் முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்லா ஊர் சுத்துக்கன்னு சொல்லிட்டு இப்போ இப்படி பண்றேன்னு கேட்டா, அதெல்லாம் முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ போனீங்கன்னா நானும் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு முதல்ல வண்டியில் ஏறி உட்காந்துட்டான். இங்க தாண்டா வந்திருக்கா, கீழே சக்தி மலர் கூட பேசிட்டு இருக்கா. அதுல என்ன தப்பு இருக்கு? அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க தானே இருக்காங்க, அதனால வந்திருப்பாளா இருக்கும். அங்கதான்டா விஷயமே இருக்கு. அவளுங்க பிளானே உங்களுக்கு யாருக்குமே தெரியல. என்னது? நான் கண்மணி, நீ கயல், அவன் சந்தியா, அவன் சக்தி, தோ இவன் மலர்னு எல்லாம் ஒரே கேங் பர்சனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் சேர்ந்து ஏதோ பெருசா பிளான் பண்ணி நம்மளை முடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காளுங்க. வாட்? வாத்தும் இல்லை கோழியும் இல்லை தம்பி, சொல்றத நல்லா கேளு. டே ஜெய், நீ சொல்லும் போது என் தலையே சுத்துதுடா. நீ சொன்னதெல்லாம் அப்படியே மேட்ச் ஆகுதுடா. நேத்து கூட அவ என்கிட்ட சொன்னாடா, கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லைஃப்ல எப்படி எல்லாத்தையும் ஷேர் பண்ணி பண்ணணும் லிஸ்ட் வச்சிருக்கேன்னு சொன்னாடா. இப்போ உனக்கு நல்லா புரியுமே. இது ஒன்றும் லைஃப் பிளான் இல்லை மேன், உன்னை வச்சு செய்ய போற ஸ்கெட்ச். சாரி, ஒன்னா இல்ல உங்களை. ரைட்? டே கார்த்திக், அவனுக்குனாலும் அவன் ஒய்ஃப் சாப்பாடு ஆக்கி போட்டாலாம். ஆனா உனக்கு நீ தான் சாப்பாடு ஆக்கணும், பாத்திரமும் தேய்க்கணும். வாஷிங் மிஷினை விட்டுட்ட? ஆமா, வாஷிங் மிஷின்லாம் கிடையாதுடா. நீ வாங்கி கொடுத்தாலும் அவ கையில தான் துவைக்கணும்னு சொல்வா. கையிலே துவைச்சு துணி எல்லாத்தையும் காய போட்டு மடிச்சு அயன் பண்ணி கொடுக்கணும்னு சொல்வா.
என்னடா கார்த்திக், பிளான் பண்ணிருக்கோன்னு சொன்னீங்க, மேட்ச் ஆகுதா? பிளான் பண்ணிருக்கோன்னு சீனை போடாம போய் பாத்திரம் தைக்கிறது எப்படின்னு யூடியூப்ல போட்டு கத்துக்கோ. ஓகே, ஆல் த பெஸ்ட் கார்த்திக். டே அப்புறம் அந்த துணி துவைக்கிறது, வீடு கூட்டுறது, என்னமோ சொன்னானே, ட்ரெஸ் சைன் பண்றது, அதெல்லாம் எப்படின்னு கூட யூடியூப்ல கத்துக்கோடா. யூடியூப்ல வீடியோ பார்த்து கத்துக்கோ. என்ன ஜீவி, அப்படி ஷாக் ஆகி நிக்கிற? என்னடா எல்லா பிளானும் உனக்கும் இருக்கா? டேய் அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன்டா. டேய் என்னன்னு சொல்லிட்டு நாயே ரொம்ப பதறுது. ஒரு நாள் அவ தூங்கிட்டு இருக்கும் போது அவ போன் தெரியாம எடுத்து அவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு வாட்ஸ்அப் போய் பார்த்தேன்டா. சரி கவி, வாங்க போற பாரு. நாங்களாம் இப்படி இருக்கோம், உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இருடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. சொல்லுடா, அந்த வாட்ஸ்அப்ல எடுத்து பார்த்தேன். வாட்ஸ்அப்ல இவர்கள்லாம் சேர்ந்து ஒன்னா குரூப்ல இருக்காங்கடா. சப்பா, நான் கூட இன்னும் பயந்துட்டேன். இதுல என்னடா இருக்கு? ஆமா, எனக்கு கூட தெரியுமே, ஏஞ்சல்ஸ் குரூப். ஏஞ்சல்ஸ் குரூப் அவளுங்களாவே அவங்களுக்கு வச்சுக்கிட்டாளுங்க. ஏஞ்சல்ஸ் குரூப் தான், ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது ஏஞ்சல்ஸ் குரூப்பா, அது நம்மளை வச்சு செய்யறதுக்காக ஆரம்பிச்சிருக்க அவெஞ்சர்ஸ் குரூப் மாதிரி இருக்குடா. அதுல மலர் இருக்காளா? இந்த குரூப்போட ஹெட்டே மலர் தான். பாத்தியா, எனக்கு நல்லா தெரியும்டா. ஏன்னா நீங்க எல்லாரும் கிரிமினல்ஸ், அதனாலதான் உங்க தங்கச்சி கிரிமினலா இருந்து ஏன் தங்கச்சிங்களையும் மாத்திட்டு இருக்கா. மனசாட்சி எல்லாம் பேசாத நாயே. உன் தங்கச்சி சக்தி ரொம்ப நல்லவ, அப்படித்தானே? ஏன் தங்கச்சி ரவுடி, உன் தங்கச்சி நல்லவளா? சனிக்கிழமை ஃபுல்லாக உன் ஃப்ரெண்ட் கூட என்ஜாய் பண்ணிக்கும், ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வீட்டில் தான் இருக்கணும். அதுக்கு என்னடா அர்த்தம்? இப்போ புரிஞ்சிச்சுடா. எப்படி சார் அது அஜால் குஜால் நினச்சி மயங்கிட்டீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. பாத்திரம் தேய்க்கணும், துணி துவைக்கணும், முடிஞ்சா அவங்களுக்கு கை கால் அமுக்கி விடணும். இதுக்கு தான். இன்னொன்னும் அதெல்லாம் கிடையாது. மம்மி அந்த வேலை பார்க்கறதில்ல, அதுக்கு தான் வேலைக்கு ஆள் வச்சுக்கோல. இவன் பேசுறத பார்த்தா, அதாவது அவெஞ்சர்ஸ் குரூப், சாரி ஏஞ்சல்ஸ் குரூப் அப்படின்னு வாட்ஸ்அப்ல கிரியேட் பண்ணிருக்கிறத பார்த்தா, கல்யாணம் பண்ணி வந்த மறுநாளே உங்க ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து குக்கெல்லாம் வேண்டாம் நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லி, அதான் 2 பேரும் சரிசமமா பிரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி ஏதோ பண்றாளுங்கன்னு தோணுது. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐ அம் CEO ஆஃப் தி கம்பெனி. என்ன எப்படி பார்த்து தேக்க சொல்ல முடியும்? அடேங்கப்பா, எவ்வளவு கருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு நீ தொடப்பு கிட்டதாண்டி. நானும் அதெல்லாம் கேட்காம இருப்பேனாடா. நானும் கேட்டேனே. என்ன சொன்னா? நீ CEO ஆஃப் த கம்பெனினா நான் CEOட ஒய்ஃபு, ஸோ நீயும் வேலை பார்க்க வேணாம், நானும் வேலை பார்க்க வேணாம் அப்படின்னு கால் மேல கால் போட்டு எனக்கு முன்னாடி உட்காந்துருக்காடா. நல்ல வேலை நான் எந்த ஆஃபீஸ்க்கு CEO இல்லை. அப்படிலாம் விட முடியாது சார். நான் பெற்ற துன்பம் இவ்வையகமும் பெற வேண்டும். டே அச்சு, சீக்கிரம் பேப்பர்ஸ் ரெடி பண்றான். மலர் மேல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சிவன் பேருக்கு மாத்து. சிவனையும் CEO கொண்டு வாடா. அப்பதான் சிவன் தங்கச்சி என்ன பண்றாங்களோ அதெல்லாம் நம்ம தங்கச்சி வச்சு இவனை பண்ண முடியும். டே கார்த்திக், என்ன ஒரு லல்லனோ கல்யாணம்னா இவ்வளவு ப்ராப்ளமாடா? ஒரே ஒரு பக்கம் தான்டா சொல்லியிருக்கேன் இன்னும். அப்புறம் அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அதுவும் அவங்க அண்ணன் இருக்கானே, உங்களுக்கு தெரியாதா? அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு இல்லை. அண்ணன் அது வெண்ணையாது. அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கும் அதே ரூல்ஸ் தானே? பிச்சு பிச்சு. ஏண்டா அச்சு, உனக்கு அப்படி ஒரு கேரக்டர் இருக்குல்ல? இருக்கா? சரியா போச்சு. டேய், நீ பாட்டுக்கு இப்படி எதுவும் போய் கையில் கிட்ட கேட்டுட்டு இருக்காதரா. அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கா? ஜெய் ரொம்ப பாவம்டா, நிறைய அனுபவிச்சிட போலயே. ஆமா, அப்புறம் அவங்க அண்ணன் தான் பெஸ்ட்டு, நம்ம எல்லாம் ஒஸ்ட்டுன்னு பேசுவாளுங்க. நம்ம அமைதியாக வாயை மூடிட்டு ஆமான்னு போயிடணும். எதிர்த்து ஒன்று பேசணும், அவ்வளோதான். பத்திரகாளியில் பத்திரகாளி நேரில் பார்த்துருக்கீங்களா? இனிமே எல்லாரும் பார்ப்பீங்க. ஆமாண்டா, கல்யாணம் முன்னாடி பார்த்துட்டீங்களா? என்னடா பார்க்குற? அதான் அன்னைக்கு வந்தாலே சந்தியா. என்ன அருவாள் எடுத்துட்டு மிரட்டுறாடா? பத்ரகாளி இல்லடா, கருப்பசாமி. டேய், என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒரு டவுட்டா. சந்தியா சக்தி கோவப்படுறாங்கன்னா சரி, கையில் சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டாள் எப்படிடா? எனக்கும் அவ தங்கச்சிடி. ரைட்டு,
டேய் ஒரு அண்ணனே சமாளிக்க முடியல 2 அண்ணன்டா உனக்கு 2 பேர். நீ சொல்றத பார்த்தா கல்யாணத்தை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்குடா. என்ன ஜீவி சந்தியாடா போடா. என்று பார்த்தது அந்த பார்வை வேறடி, இந்த பார்வை வேறடி. டேய் எனக்கு ஒரு சாங் கேக்குதுடா. டேய் அப்புறம் ஒன்னும் சொல்ல வேணாம், ஒரு அப்புறம் வேணாம், அமைதியா இரு. சட்டை கிழிஞ்சிருந்தா தச்சை முடிச்சிடலாம், கார்த்திக் நெஞ்சு கிழிஞ்சிருச்சே எங்க முறையிடலாம். காவிரி கங்கை ஆறுகள் போல கண்கள் இங்கே நீராட. யா யூ ஆர் கரெக்ட். இப்போ நான் அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். என்ன ஜெய் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கீங்க? கேன் ஐ ஜாயின் யூ?